10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சார் எதுக்கு சார் என்ன வர சொன்னீங்க? நாளைக்கு நான் சார்ஜ் எடுக்க போகிறேன். இந்த ஏரியா கேங்கை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அது உனக்கு தெரியுமா? சார் இந்த ஜில்லால 2 கேங்கு, ஒன்று ரவி கேங்கு, இன்னொன்று லோக்கல் பசங்க சார். ஃபஸ்ட்டு சொன்னிய ரவி கேங்கு, அவனுங்க எப்படிப்பட்டவனுங்க? இந்த ரவி குரூப் இருக்காங்களே, அவங்க திடீர்னு ஹை லெவல் போயிட்டாங்க. ப்ரௌன் ஷுகர் கடத்தது இன்டர்நேஷனல் கிரைம் தான் அவங்களோட தொழிலே. இப்போ சரி, அந்த லோக்கல் பசங்களை பற்றி சொல்லு. சார் ரவி மாதிரி அவங்க கிடையாது சார். மண்ணு கடத்துறது தான் அவங்க தொழில். எங்கெங்கெல்லாம் ரவுடிசம் நடக்குதோ அங்கெல்லாம் அவங்க இருக்கானுங்கன்னு அர்த்தம். முழுக்க முழுக்க பொலிட்டிக்கல்ஸை போட்டுக்குதான். இன்னைக்கு கேரளா அவங்க தான் சார் பெரிய கை. நம்மளால அவங்கள தொட கூட முடியாது சார். அவங்கள பற்றி ஒரே வார்த்தை சொல்லணும்னா, அன்பா பேசுனா அடங்கி போவானுங்க சார். ஆவேசமா பேசுனா அடக்கிட்டு தான் சார் போவானுங்க. வந்துட்டான் பிரபா. ப்ரௌன் சுகர் சாம்பிள் பார்ட்டி வந்ததோ 50 lakhs அக்கௌண்ட் ரெடி பண்ண சொல்லு. ஜாக்கிரதா மச்சான். அக்கௌண்ட் ஒரு பாஸ்வேர்ட் வந்துச்சா? சொல்றேன். எஸ் கம் ஆன். அக்கௌண்ட் ட்ரையா? பிரபா அக்கௌண்ட் எப்படி ட்ரை ஆச்சு? எனக்கு தெரியாது. போதும். பிரபா உண்மையை சொல்லு. ஃபைனல் எங்க வச்ச? என்ன நம்ப மாட்டியா? பணம் இருக்கும், பணத்தை எடுத்தா என்னன்னு எனக்கு தெரியாதா? இத்தனை வருஷமா அவன் கூட இருக்கேன், என்னையே நம்ப மாட்டல. ஹலோ, என் அக்கௌண்ட் பேங்க் எப்படி ட்ரை ஆச்சு? ஹேக் பண்ணிட்டாங்க. அவங்க இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா? சரி, அப்படி நான் பார்த்துக்கிறேன். சக்தி ஏன்டா அவ்வளோ சிம்பிளாக ஹேக் பண்ண? இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணிக்கலாமே. இப்போ நம்ம ஐபி அட்ரஸ் அவங்க தெரிஞ்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? நம்ம யாருன்னு காட்டுறது தான்டா அப்படி பண்ணனே. ஹலோ ரவியா இருக்காரு? கொடுங்க. ஹலோ யாரு? ஹலோ ரவி, ரூலர் ரவி. நான் பணத்தை காணாமே. யாரா நீங்க?
என்னை பற்றி தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உன்னை பற்றி தெரியாதா? உன்னை பற்றி தெரிஞ்சதோட உங்ககிட்ட பேசிக்கினே இருக்கிறேன், புரியுதா? இவனுங்களா? நம்மகிட்டே முதல்ல இந்த நடக்கிறது வந்து பார்க்கலாம். நம்ம பணத்தை எடுத்து ஒருத்த பொருள் எடுக்காது, எல்லாரையும் போடுத்தது. பிரபா இருக்கிற உனக்கு தெரியும், ஒருத்தனும் கட்டதை இறக்கும். கிழிச்சிருங்க போங்க. ஹரி, நீங்கிறது சேஃப் இல்லை, நம்ம இடத்துக்கு போயிடு. நாங்கள் எம்எல்ஏ பார்க்குற வேலை இது, நாங்கள் போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கப்பா, எப்படி இருக்கீங்க? உட்காருங்கப்பா. இல்லை பரவாயில்ல, பரவாயில்ல, உட்காருங்கப்பா. என்னடா ரவி கூட ஏதோ பிரச்சனையா? பணம் வேற உங்க கைக்கு வந்துச்சுன்னாங்க. ஆமாம், அந்த பணம் என்கிட்ட தான் இருக்கு. வர ரவி போக்கு சரியில்லடா. விட்டா வளர்ந்துருவான் போல இருக்கு. லோக்கலில் ரவியை வளர விடக்கூடாதுடா. ஒன்று அவன் இருக்கணும், இல்லை நம்ம இருக்கணும். அவனை போட்டுருங்க. அவன் வளர்ந்தா நமக்கு தான் ஆபத்து. அவனை போட்டுருங்க. எந்த பிரச்சனை தானே பரவாயில்ல, நான் பார்த்துக்குவேன். அவனை போட்டுருங்க. சரி, போட்டுருங்க. வரண்ணா. பாப்பா. எங்கடா நீங்க காணோம்? இல்லை, அவங்க அந்த இடத்துல இருப்பாங்க. அவங்க போய் பார்க்கலாம். வா. நீ என்ன பண்ற? ஒரு ஆளாக தான் இருக்கானா இல்லை எல்லாருமே இருக்காங்களா? போய் பார்த்து போ. ஒருத்தன் தான் இருக்கா. ஏய் ஆமாடா, முன்னாடி ஏய் ஐயா வர்றா. டேய் அங்க வர்றா. ஏய், என்னாச்சு? என்னாச்சு? ஏய் ஹரி, என்னடாச்சு? கால் பண்றா. அரவிந்த் ஃபோன் பண்ணான்டா. சொல்ற என்னடாச்சு? ஹரிக்கு சரியாகிறதுக்கு இன்னும் 2 மாசம் ஆகுமா? அவனுக்கு எவனையும் ஒருத்தன் உயிரோட விடக்கூடாது. வாடா வாடா, ஒருத்தனே இருக்க. எவன்டா ஃப்ரெண்டு மேலே கை வச்சதா? என்ன பண்ணுவேன்? இவனு அவன் கூட ஆள இருந்தவன். எங்கடா ரவி? நான் ரவியை பார்த்து 3 நாள் ஆச்சு. ரவி எங்க இருக்கிறான்னு எனக்கு தெரியாது, என்ன விட்டுருங்க. வர்றானா? அதான் சொல்றேன் நண்பா, அவன் கஷ்டம்னா சொல்ற, நாங்க பார்த்துற விட. டேய் ரவி கஷ்டம். டேய் நீங்க என்ன 5 பேர் நினைப்பா? 2 பேர் தான் ஆகிறீங்க. என்ன பண்ணுவீங்க இப்ப? என்னடா இருக்கா? எங்கேயா செய்ய வேண்டிங்களா? ஃப்ரெண்டுக்காக எதையும் செய்வோம், ஃப்ரெண்டுக்கு ஒன்றுனா எவனையும் செய்வோம். என்னடா 10 வருஷம் இந்த ரவி மறந்துட்டீங்களா? பயம் விட்டு போயிடுச்சு.
என்னடா கூட இருந்தே குழி பறிக்கிறியா? ஏய் இது பேர் குழி பறிக்கிறது இல்ல, ஆசை, பேராசை. ஏய் இதெல்லாம் தானா நடக்கலடா, நானா நடத்துனது. என்னடா நல்லா இருக்கீங்களா? யாரா நீ? ஏய் ரவி ஆளு ஒரு நல்ல லீல் சொல்ல பண்றீங்களா? சொல்லு. 50 லட்சம் வருது, உனக்கு 30, எனக்கு 20. அதனால உனக்கு நல்லா அப்போ எனக்கு அந்த பதவி தான் வேணும், வேற எதுவும் வேணாம். அவனை போறதுக்குள்ள நானே வழி சொல்றேன். ரவி இங்க தானே ஃபார்ம் ஹவுஸ்ல இருக்கிறான். இட் இஸ் மை நேம். கடைசி தடவை உன் பணத்தை பார்த்து என்னடா சொல்றா? எதிரி கூட துரோகி இருக்கக்கூடாதா? லோக்கல்ல ஒரே கேங் தான் இருக்கும். அது நாங்களாக தான் இருக்கும். போடா